என்ன பார்க்க போகிறோம், டிப்பர் அன்லோடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தட்டு கொடி அந்த மாதிரி ஏற்றுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே நீங்கள் வந்து மரலோடு ஹெவியாக மரம் கல் ரொம்ப ஹெவியாக ஓட்டுறீங்க அப்படின்னா டிப்பர் வந்து தூக்குறீங்க, ரிவேர்ஸ் அடித்து பெட்டி தூக்கி விட்றீங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து நீங்கள் மெயினாக நான் சொல்கிறது மரலோடு இது மாதிரி ஹெவி லோடெலாம் தூக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு காப்பெட்டி மட்டும் தூக்குங்க. பின்னாடி இருக்கிறது சரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே காப்பெட்டியாக தூக்கணும். நீங்கள் எடுத்தோடனே ஃபுல்லாக தூக்கி விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு பின்னாடி வந்து போய் அப்படியே மரம் வந்து அப்படி சருன்னு கீழே போய் நிலத்துல முட்டிச்சு அப்படின்னா டிப்பரை மேலே தூக்கி கொடுப்பாக்கும். டிப்பரை வச்சு பின்னாடி வந்து டிப்பர் வச்சு அழுத்துச்சுன்னா வண்டி முன்னாடி இந்த ஊக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஊக்கு போட்டோட மேலே தூக்கி வண்டி ஏதோ லெஃப்டோ ரைட்டு ஏதோ ஒரு பக்கம் பிரட்டி போட்டுருணும்பா. ஏன் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து அன்லோடிங் பண்ணும்போது சேஃப்டியாக பண்ணுங்கள். வண்டி சேஃப்டியாக இருக்கணும், நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும். அதனால் வண்டி வந்து ஏதோ ஒரு பக்கம் பிரட்டி போட்டு அன்லோடிங் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். பேக்கில் வந்து ரொம்ப பள்ளமாகவும் வண்டி வந்து மேட்டில் நிறுத்தி பண்ணாதீங்க, முன்னாடி தூக்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட பாருங்கள். அதுதான் சேஃப்டி. நீ எடுத்தோன்னே எல்லாத்தையும் தூக்கி விட்டிங்கன்னா வண்டி தூக்கி ஏதோ ஒரு பக்கம் பிரட்டி விட்டுரும் வண்டியை. அதனால் நீங்கள் வந்து சேஃப்டியாக கொஞ்சமாக ஏறி கூட பாருங்கள் நண்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான தகவல் நினைக்கிறது அன்லோடிங் பண்ணும்போது. அதே மாதிரி டிப்பர் ஒன் சைடாக நிறுத்தி ஒன் சைடாக தூக்காதீங்க. ஒன் சைடாக தூக்குனீங்க அப்படின்னா டிப்பர் கம்முறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சமமாக நிறுத்தி தூக்குங்க, கொஞ்சமாக தூக்குங்க. ஓகே.